போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: ஜெயலட்சுமி நாதன் குடும்பத்தினர், போலூர். ஜெயலட்சுமி நாதன் இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டியும், மேலும் இவர்களின் குடும்பத்திற்கு சமாதானம் வேண்டி. திருமதி மெட்டில்டா பால்ராஜ் குடும்பத்தினர், சிவானந்தா காலனி, கோயம்புத்தூர். திரு பால்ராஜ் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இன்று மே மாதம் 24ஆம் நாள் கிறிஸ்தவர்களின் சகாயி மரியன்னை என்கின்ற மாபெரும் விழாவினை திருச்சபை கொண்டாடுகிறது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மரியன்னை பேர் உதவியாக இருக்கிறார். இரு விதங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். ஒன்று, தனிப்பட்ட வாழ்விலே பாவத்திற்கு எதிரான போராட்டத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறார். இரண்டாவதாக, கிறிஸ்தவத்தை எதிர்ப்பவர்களுக்கு எதிரான போராட்டத்திலும் நமக்காக பரிந்துரைத்து உதவி செய்து வருகின்றார். அன்னையினுடைய இந்த மாபெரும் உதவியை நாமும் பெற்று பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் வெற்றி பெற தேவையான அருளை இன்றைய திருப்பலியில் நாம் கேட்போம். இறைவனுக்கு முன்பாகவும் பிறருக்கு முன்பாகவும் நாம் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடமென்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனுங்காண்டோருமாகிய இயேசு கிறிஸ்தன் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்து கன்னிமரியா வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16. இறை திரு வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அந்நாட்களில் பவுல் தெருபை, லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் திமேத்தியூ என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண், தந்தையோ கிரேக்கர். திமோத்தியூ லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரர் சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டிச் செல்ல விரும்பினார். அவ்விடங்களில் உள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராய் சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறைவார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகிய கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர்.
அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போக விடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று துரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியாவிற்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி பதிலுரை பாடல். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகை சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 15 வசனங்கள் 18 முதல் 21 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மத சுதந்திரம் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நாட்டிலே ஒரு இளம் ஆசிரியர் வாழ்ந்து வந்தார். அவர் தனது தாத்தா தனக்கு கையால் செய்து கொடுத்த மரச்சிலுவையை கழுத்தில் அணிந்திருந்தார். அதை தனது சட்டையால் மறைத்திருந்தார். ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு செல்லுகிற போது, மதிய உணவு நேரத்திலே வகுப்பறை காலியாக இருக்கும்போது இந்த ஆசிரியர் அமைதியாக தலை குனிந்து கொண்டு சிலுவையை பற்றி கொண்டு சில நிமிடங்கள் ஜெபிப்பார். பல வருடங்களுக்கு பிறகு அவரது முன்னாள் மாணவர்களில் ஒருவர் திருமுழுக்கு பெற கிறிஸ்துவிடம் வர ஒரு கோவிலுக்கு போனார். அங்கிருக்கிற குருவானவர் அவரை பார்த்து, நீர் திருமுழுக்கு பெற காரணம் என்ன என்று கேட்டார். அப்போது அந்த மாணவர், கடவுளை பற்றி வெளிப்படையாக பேசாத ஒரு ஆசிரியர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் கடவுளை என்னிடமிருந்து மறைக்க அவரால் முடியவில்லை. அவருடைய வாழ்க்கை மற்றும் அவருடைய செயல்கள்
அந்த கடவுளை எனக்கு அறிமுகப்படுத்தின என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி இயேசுவின் மீதான நமது நம்பிக்கையை பாதுகாக்க அச்சுறுத்தல்களை துன்புறுத்தல்களை எதிர்கொண்டாலும் உறுதியாகவும் தைரியமாகவும் இருக்க இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இயேசுவை பின் செல்ல வேண்டுமா? துன்பத்தை தாங்க வேண்டும். இயேசு கூறுகிறார், உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் உங்களை வெறுக்கும் முன்பே அது என்னை வெறுத்தது. நம் ஆண்டவர் தம் வாழ்நாள் முழுவதும் நிராகரிப்பு, துன்புறுத்தல் மற்றும் எதிர்ப்பை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்திய சிமியோன், இதோ இக்குழந்தை எதிர்க்கப்படுகிற அடையாளமாக இருக்கும் என பிறந்த பிறகு முன்னறிவிக்கிறார். ஏரோது அந்த குழந்தை இயேசுவை அழிக்க வழி தேடுகிறான். இயேசு அர்த்தமற்ற சடங்குகளை, சம்பிரதாயங்களை கண்டிக்கிறார். சொல்வது போல் செய்யாத பரிசேயரை, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை என்று விமர்சிக்கிறார். இதன் காரணமாக நாளுக்கு நாள் இயேசுவுக்கு எதிர்ப்பு அதிகரிக்கிறது. பரிசேயர்களும் மத தலைவர்களும் இயேசுவை ஒழித்து கட்ட திட்டம் தீட்டுகிறார்கள். இறுதியிலே இயேசுவை சிலுவையில் அறைந்து கொல்லுகின்றார்கள். இயேசுவுக்கு ஏற்பட்ட நிலைதான் ஒவ்வொரு சீடனுக்கும் ஏற்படும் என்பதை இயேசு முன்னரே நமக்கு எச்சரித்திருக்கிறார். குருவை போல சீடன் இருக்க வேண்டும். தன் சீடனாக இருப்பது எளிது என்று இயேசு சொல்லவில்லை, மிக கடினம் என்று அவர் எச்சரித்திருக்கிறார். தம் சீடர்களுக்கு ஏற்படவிருக்கிற இடர்பாடுகளை குறித்து இயேசு எச்சரித்தார். உங்களை யூத சங்கங்களிடமும் ஒப்புவிப்பார்கள், தொழுகை கூடங்களில் உங்களை நையப் புடைப்பார்கள். இயேசுவின் சீடரான புனித பவுல் தான் பட்ட பாடுகளின் பட்டியலை கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 11ஆம் பிரிவு வசனங்கள் 24 முதல் 26 வரை குறிப்பிடுகின்றார். பன்முறை சிறையில் அடைக்கப்பட்டேன், கொடுமையாய் அடிபட்டேன், பன்முறை சாவின் வாயில் நின்றேன், 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறைய 40 அடி அடித்தார்கள், 3 முறை தடியால் அடிபட்டேன், 1 முறை கல்லெறிபட்டேன், 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன், ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன், பயணங்கள் பல செய்தேன், அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கள்வர்களாலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்துதலாலும் இடர்கள், இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன் என்று தனது துன்பப் பட்டியலை புனித பவுல் வெளியிடுகின்றார். கிறிஸ்துடைய சீடர்களாகிய நாம் பட வேண்டிய வேதனைகள் அன்றும் இன்றும் திருச்சபையிலே நிறைவேறு வருவதை நாம் வரலாற்றில் கண்டு வருகின்றோம். முதல் 3 நூற்றாண்டுகளில் சுமார் 30 திருத்தந்தையர்கள் தம் இரத்தத்தால் இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார்கள் என்று திருச்சபை வரலாறு நமக்கு கூறுகிறது. நீரோ மன்னனின் ஆட்சி காலத்தில் தொடங்கிய வேத கலாபனை இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தம்மை போல பல்வேறு எதிர்ப்புகளையும் ஏளனங்களையும் அச்சுறுத்தல்களையும் துன்பங்களையும் ஏற்று தூதுரை பணி செய்ய இயேசு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். துணிவுடன் இயேசுவுக்கு சான்று பகர்வோம். வாழ்வை பலியாய் மாற்ற வந்து இன்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றே காணிக்கை ஏற்றிடுவார். வாழ்வை பலியாய் மாற்ற வந்து இன்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றே காணிக்கை ஏற்றிடுவார்.
சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடைய உங்களது ஆனந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, கிறிஸ்தவர்களின் சகாயான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் உமக்களிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கைகளை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்கப் பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்களும் வியப்புக்கு உரியவர் என அறிக்கிடுவதும், மிகச் சிறப்பாக கிறிஸ்துவர்களின் உதவியான புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் முது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதரின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவே வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று கூடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர் தொழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் மீட்பர் இயேசு கற்றுத்தந்தவாறு நம் தேவைகளுக்காக நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் ஆறுதலையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கார் அடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்கு உரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.
திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஜெயலட்சுமி நாதன் குடும்பத்தினர், போலூர். ஜெயலட்சுமி நாதன் இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டியும், மேலும் இவர்களின் குடும்பத்திற்கு சமாதானம் வேண்டி திருமதி மெட்டில்டா பால்ராஜ் குடும்பத்தினர், சிவானந்தா காலனி, கோயம்புத்தூர். திரு பால்ராஜ் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி